என்றும் உண்மை உரைப்போம். 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 அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாம் உண்மை உரைப்போம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நம்மோடு மீண்டும் இணைந்துள்ளார் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே, சில வாரங்களுக்கு முன்பாக நாம் ஜோஹர் எலெக்ஷன் பற்றி பேசியிருந்தோம். அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னன்னாக்கா, இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம இழந்தது என்ன அப்படின்னாக்கா எதிர்கட்சியை இழந்துட்டோம் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஜோஹர் எலெக்ஷன் முடிஞ்சு அங்கே பார்த்தோன்னாக்கா என்றுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் இருக்கிறாங்க. அண்ட் அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக தெரியல எனக்கு, அந்த பெண் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் வெற்றி பெற்ற தேசிய முன்னணிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 48 சட்டமன்றத்தை வெற்றி பெற்றார்கள். அதே போல் முயற்சி செய்த பிஹெச் 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே நம்மளுக்கு 4 சட்டமன்றம் 3 சட்டமன்றம் அப்படி தான் ஜெயிச்சு வந்திருக்கிறத பார்த்துருக்கோம். இந்த வாட்டி 5 சட்டமன்றம் ஜெயிச்சிருந்திருக்காங்க இந்தியர்கள் குறிப்பாக. அதில் 4 மாய்காவை சார்ந்தவர்கள், ஒருத்தவங்க டிஏபிஐ சார்ந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்பொழுது எதிர்கட்சியில் ஒரு ஆள் இருக்காங்க. இது நான் ஏன் முன்பு சொன்னதுன்னா, நமக்கு ஃபெடரல் அப்படின்னா ஃபெடரலில் நம்ம இழந்தது எதிர்கட்சியை போல். காரணம் என்னென்னா, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணும். செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்களா. ஆமாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போக்கு நீங்கள் சொன்னது போல் இந்த 5 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் இவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு இந்தியரை எஸ்கோவை போட்டிருக்காங்க, இன்னொரு துணை எஸ்கோவை அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2 பேர் நம்மளுக்கு அங்கே இருக்காங்க அந்த வகையில். ஸோ நிச்சயமாக ஜோஹர் மக்கள், குறிப்பாக ஜோஹர் இந்திய மக்கள் இவர்களால் பயனடைவார்கள் நம்புவோம். சரி, நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோமே. அடுத்து என்ன பார்த்தோன்னா, இன்னும் சில நாட்களில் நம்முடைய நெகிரி சிம்பிளானுடைய மாநில சட்டமன்ற தேர்தல் வர போகுது. அப்படியே பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. நீங்களும் எவ்ரிடே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் ஜோஹர் சட்டமன்ற தேர்தல், இப்பொழுது நெகிரி சிம்பிளான் சட்டமன்ற தேர்தல், இதை நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மையான தேர்தல் களம்னா நான் நெகிரி சிம்பிளானை பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஜோஹர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பரிசான் நேஷனல் அங்கே ஆட்சி பெற்று ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தேர்தலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எல்லாருக்கும் ஒரு கணிப்பு இருந்தது, இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உட்பட நான் ஒரு 45 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 48 ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய, ஆனால் அங்கேருந்து எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா விஷயங்கள் என்னென்னா, டிபாசிட் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இனிமேல் யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறத நான் உறுதிப்படுத்த கடன்பட்டிருக்கேன். தேர்ஸ் நோ டிபாசிட். அப்படின்னா நான் சீனராக இருந்தால் எனக்கு சீனர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, மலாய்க்காராக இருந்தால் மலாய்க்காரை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, இந்தியர்களாக இருந்தால் இந்தியர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இல்லை. ஒரு வேவ் இருக்கணும், அதே சமயத்தில் இஷ்யூ இருக்கணும். சமயத்தில் என்னென்னா, உங்களுக்கு கொடுத்தது திடீர்னு வெறுப்பாச்சுனாலும் இங்கே மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு நடந்துட்டுருக்கு. நெகிரி சிம்பிளான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கடந்த 8 வருஷம் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய பக்காத்தான் ஹரப்பான் ஆட்சியில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 2023 பார்த்தீங்கன்னா பரிசான் நேஷனலும் பக்காத்தான் 2 பேரும் சேர்ந்து அங்கமாக பண்ணாங்க. இப்போ அவங்களுக்குள்ள உள்ள லைக் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது, அப்புறம் கோஆப்ரேஷன் ஒழுங்காக இருக்காதனால பிளவு வந்த பிறகு கடைசியில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னாங்க. அப்புறம் பார்த்தா தேர்தல் வந்துருச்சு. ஸோ இங்கே எப்படி பார்க்குறோன்னு சொன்னாக்கா, இன்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்க்குறது என்னென்னா 50-50 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான களம்ன்றது நான் பார்க்குறது இதில் தான். இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னாக்கா, இந்தியர் தான் கிங் மேக்கர். ஏன் இந்தியர் கிங் மேக்கர்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய 15 விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டர்ஸ் இந்தியன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 20 தொகுதியில் 20 சட்டமன்றம் 36 போட்டி போட போகிறாங்க. அதில் 20 தொகுதியில் 10 விழுக்காடுலேருந்து 33 விழுக்காடு வரைக்கும் இந்தியர்கள் இருக்கும். பெரிய நம்பர். பெரிய நம்பர் அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது இந்தியர்களோட வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. இந்தியர்களோட வாக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. மலேசியாவில் அங்கங்கே இந்தியர்கள் இருக்கின்றார்கள். எண்ணிக்கையில் 1,76,000 பேர் இருந்தாலும் கூட, ஆனால் அந்த ஓட்டர்ஸில் 15% இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க. வெரி குட். பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க என்னன்னு அப்படின்னாக்கா, நெகிரி சிம்பிளானில் கிங் மேக்கர்ஸ் இந்தியர்கள் அப்படின்ட்டுன்னு.
ஸோ இந்த வரப்போகிற நகிர் சிம்பிளான் சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார்? உங்கள் கைகளில் தான் இருக்குது. சரிங்களா, தொடர்ந்து பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜோஹர் எலெக்ஷனில் பார்த்தோம்னாக்கா இப்போ 5 பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் போட்டி போட்டவங்க பார்த்தாக்கா நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ஒரு 17 பேர் போட்டி போட்டாங்க. 18 பேர் போட்டி போட்டாங்க. அதே நிலவரம் நகிர் சிம்பிளான் பார்த்தோம்னாக்கா 17 பேர் போட்டி போடுறாங்க இல்லையா? ஸோ இந்த 17 பேரில் எத்தனை பேர் வெற்றி பெற்று வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. பட் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, எனக்குள்ள பயங்கள் வந்து இந்த மாதிரி வருது. எப்படின்னா, இந்த 2 பிளவு வர நேரத்தில் திடீர்னு வந்து அரசாங்கத்திலேயோ இல்லை எதிர்கட்சியிலோ நம்ம பிரதிநிதி இல்லாத போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, நமக்கு வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அரசாங்கத்துலேயும் ஆள் இருக்கணும், எதிர்கட்சியிலையும் ஆள் இருக்கணும். திடீர்னு வந்து அரசாங்கம் வெற்றி பெற்று அதில் வந்து இந்திய பிரதிநிதி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. ஸோ அதனால் வந்து இதில் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, குறிப்பிட்டு பார்க்கும்போது இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறனால 17 பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் 9 தொகுதியில் போட்டி போடுறாங்க. 9 தொகுதிகள் 9 தொகுதியில் போடுறாங்க. அதில் குறிப்பாக நான் பார்க்குற 2 தொகுதி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று வந்து ஸ்ரம்பான் ஜெயா தொகுதி. ஸ்ரம்பான் ஜெயா தொகுதியில் 3 இந்தியர்கள் போட்டி போடுறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த சீட்டு இந்தியர்கள் தான். ஓகே. ஸ்ரம்பான் ஜெயாவில் வந்து 3 பேர் போட்டி போடுறாங்க. அப்போ அந்த 3 பேரில் வந்து 3 இந்தியர்கள் போட்டி போடுறாங்க. அந்த 3 இந்தியர்களில் யார் ஜெயிச்சாலும் இந்தியர் வந்துடுவாங்க அந்த இடத்துல. ஓகே, அங்கே வந்து அது ஒன்று. அதே போல் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ தஞ்சோங் போனீங்கன்னாக்கா, ஸ்ரீ தஞ்சோங்கில் வந்து கட்சி சார்ந்து போட்டி போடுறவங்க வந்து பலமாக இருக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து இந்தியர்கள். அது வந்து ஒரு 4-5 பேர் இருக்கு. 3 பேர் 4 பேர் இருக்காங்க. வச்சுக்கலேன். சுயேட்சா போட்டி போடுறது ஒருத்தர், அவர் தான் மலாய்க்கார். ஓகே. நேபாஸ்லேருந்து வரவர் தான் மலாய்க்கார். கட்சி நிதியாக பிரிந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்தியர்கள். ஸோ அதனால் எனக்கு வந்து அங்கேயும் வந்து ஒரு இந்தியர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டும் தெளிவாக இருக்கு வச்சுப்போம் இதுக்கு. அதை தவிர்த்து மற்ற தொகுதியிலையும் வந்து இந்தியர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து புதுசாக வரவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அந்த தொகுதியிலே வந்து தன்னார்வங்களாக இருந்து நிறைய வாலண்டியர் இது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் வந்து இந்தியர்கள் அங்கே வந்து நல்ல ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 பேராவது ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. ஓகே, சரிங்க சார். இப்போ நீங்கள் நகிர் சிம்பிளான் வந்து அதுதான் உண்மையான களம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, பக்கத்தானா பாரிசானா அப்படிங்கிற ஒரு போட்டியில். ஸோ நம்ம பார்த்துட்ருக்குறோம், இந்த தேர்தல் களத்தில் வந்துட்டு என்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன? ஓகே, இந்த தேர்தல் களத்தில் வந்து முன்வைக்கப்படுறது வந்து சில விஷயங்கள். ஒன்று வந்து தேர்தல் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. ஓகே. ஏன்னா 2003 தான் வந்து நடந்துச்சு. அதுக்குள்ளே வந்து 3 வருஷத்தில் வந்து ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து இந்தியர்கள் மத்தியில் வந்து அதிகமாக பேசப்படுறது என்னென்னா, நம்ம வந்து இப்போ லைக் வந்து இப்போ அரசாங்கத்தை மாற்றணும், தேர்தல் காலகட்டத்தில் மாற்றணும். ஆனால் நம்மளோட நிலைமைகள் வந்து இன்னும் அந்தளவுக்கு திருப்தியாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து முன்னையும் அப்படி தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படி இருந்துச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. நம்மளுக்கு ஆலய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள நிறைய தோட்ட தொழிலாளிகளுக்கு வந்து வீடு பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் பள்ளிகள் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பல பிரச்சனைகள் இருந்து வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் இருக்குது. மாநில அரசாங்கமும் அதற்கு சில தீர்வுகள் எடுத்திருக்காங்க. முன்பு உள்ள மாநில அரசாங்கமும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து என்னென்னா, மக்களோட விஷயங்கள் எப்படி நான் பார்க்குறேன்னா, இன்னமும் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு நேஷ்னல் தேர்தலாக தான் பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம இந்த தேர்தலில் நேஷ்னல் இஷ்யூ நிறைய பார்க்குறாங்க. அப்படின்னா நேஷ்னலில் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நடக்குதா, இந்தியர்களுக்கு எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த தேர்தலும் வந்து ஒரு நேஷ்னலோட மெசேஜோட தேர்தல் தான் நான் பார்க்குறேன். வெரி குட். ஓகே. ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு மெசேஜ் தான் நிச்சயமாக. ஆமாம். ஸோ ஜோஹர் மாநில தேர்தல் ஒரு மெசேஜ் கொடுத்துருச்சு. ஸோ அந்த மெசேஜ்லேருந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏதாச்சும் கற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறத நம்ம இந்த நகிர் சிம்பிளான் தேர்தலில் பார்ப்போம். அதில் கற்றுக்கொண்டதை இங்கே வந்து நிவர்த்தி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ 9 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க, அதில் ஏறக்குறைய 4 தொகுதிகள் இந்தியர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது தவிர்த்து சார் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அதற்கு முன்பு இருந்ததை விட இந்த 8 ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு ஏதாவது முன்னேற்றம் அல்லது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா? மாற்றம் கொண்டாந்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஆலய பிரச்சனைலாம் வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. பட்டு இதில் வந்து அதான் நம்மளுக்கு சிக்கலே எங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகளாக இது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து 2 பேரும் ஒரே அரசாங்கத்தில் இருக்கிறவங்க.
ஓகே. 2 பேரும் இருக்காங்க. அப்போ நானும் அங்கேருந்து நீங்களும் அப்படி இருக்கீங்க, நம்ம சேர்ந்து தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று. 2வது வந்து சில பேர் வந்து முன்வைக்கிறது என்னன்னா, இது வந்து முன்பு நஜீப் காலத்தில் ஆரம்பித்த திட்டங்களை வந்து இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் காலகட்டத்தில் வந்து இந்த அரசாங்கமோ இல்லை அரசாங்க பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க இல்லாக்காட்டினா அந்த தேர்தலில் இது பண்ணுவாங்க. இந்த முயற்சி எப்படி எதுக்காக எடுக்கப்பட்டது, எப்போ எடுக்கப்பட்டது, நம்ம எப்படி முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு அண்மையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மிட்ராவில் வந்து நாங்கள் வந்து இவளை எடுத்து இவளை நம்ம செலவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செலவு பண்ணதுக்கு நன்றி. அப்போ அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, எவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து அந்த மாற்றங்கள் எங்கே போய் அடைஞ்சது, எந்த இடத்துல அடைஞ்சது, இது எப்போ தொடக்கப்பட்டது. ஏன்னா இப்போ எல்லாருமே கிளைம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னாக்கா, இது நாங்கள் இருக்கும்போது ஆரம்பிச்சது, இது அவங்க இருக்கும்போது ஆரம்பிச்சது அப்படின்னு. இன்னொன்று வந்து இந்த லொம்பாட் பாட்டி, முன்ன அவர் எங்கே இருக்காரு, அப்புறம் அவர் அங்கே இருக்காரு, கடைசியில் இந்த மாதிரியான ஒரு பெரிய குழப்பங்கள் வந்திருக்கு. அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, இது எப்போ உள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு முதல்ல எப்போ வந்து டேவானில் பேசப்பட்டது, இந்த டேவானில் பேசப்பட்டதுனால எப்போ முடிவு எடுத்தாங்க, அது எப்படி வந்து நேஷனல் கொண்டு போகப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எப்பயுமே தேர்தலுக்கு முன்னே வந்து நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா. நண்பர்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது நெகிரி செம்பிலானுடைய மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு களம். அந்த களத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு நல்ல மெசேஜ் போய் சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுலேருந்து தான் வந்துட்டு மத்திய அரசாங்கம் ஏதாவது கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதே வேளையில் மக்களாகிய நீங்கள் அங்கேயே இருக்கீங்க நெகிரி செம்பிலானில், உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, கடந்த 8 ஆண்டு காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது என்ன மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அல்லது வசதியை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெகிரி செம்பிலானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்துட்டு வீடு, இது வந்து ஒரு பேசுபொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் எப்படி அணுகுறாங்க? இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வீடு திட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். காரணம் என்னன்னா, அவங்க வந்து தோட்டத்திலேருந்து உழைச்சி வந்திருக்காங்க, இன்றைக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 தரப்புமே பேசுகிறாங்க. 2 தரப்புமே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து நாங்கள் சட்டமன்றங்கள் அதிகமாக கொடுப்போம் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த வாட்டி எப்படி பார்க்குறாங்கன்னா, மற்ற தேர்தலோட இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தல். இந்தியர்கள் வந்து ரொம்ப பார்ட்னராக பார்க்குறாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் டிசிஷன் மேக்கர்னு. ரொம்ப நம்ம பேசுனதில் வந்து நீங்களும் நானும் இல்லை மக்களும் எதிர்பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கு அந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன சொல்லணுன்னாக்கா, எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் வந்து மாநிலத்தில் இந்தியர்களுக்கு வேலை கொடுத்துட்டோம், ஓகே, எத்தனை பேர்த்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்தியர்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், எத்தனை பேர்த்துக்கு வந்து நாங்கள் வியாபார பயிற்சி கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க பொருளாதாரத்துலேருந்து பவர்ட்டியிலேருந்து இங்கே வந்து முன்ன இந்த இருந்துச்சு, அதில் இந்தியர்கள் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து நம்ம ரிசால்ட்டாக பார்க்கணுன்னு இருக்கோம். அதனால யாராலையும் சொல்ல முடியல. அங்கே தான் நம்மளோட பெரிய சிக்கல். அப்படின்னா நம்ம பார்க்குறது என்னென்னா, பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கோம், அப்புறம் வந்து ஆலயங்களை கட்டியிருக்கோம், மானியம் கொடுத்துருக்கோம், மானியம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பட் வந்து என்ன அவுட்கம், எத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே பலன் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இது கொஞ்சம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். பிறகு வந்து இந்த தோட்ட தொழிலாளியாக இருந்ததுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இவர்களுக்கு வீடு மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு இராணுவத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு 20 ஆண்டுகள் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து ஏதாச்சும் காஸ்ட் அனுப்புவாங்க. அவர்கள் வெளியே வந்தாக்கா அந்த காஸ்ட்டை முடிச்சு அது மூலிமா தொழில் ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு கார் பட்டறை, முடி வெட்டுறது, இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. ஒரு ஆர்மி, ஒரு இன்டெலிஜென்ட், நாடு காப்பாற்றின அவருக்கே வந்து ஒரு பயிற்சி கொடுத்து தான் அவர் வெளியாக்குறாங்க. அந்த போல் வந்து நம்ம வந்து ஒரு தோட்டத்திலேருந்து மக்களை வெளியாக்கணவங்கள அவங்கள அப்படியே வெளியாக்கிட்டானே, அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி இல்லாமல் அவங்களுக்கு எங்கே போக தெரியாமல் அப்படியே உடனது வந்து அதுதான் இன்றைக்கு நம்ம எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எல்லாமே. ஆமாம், இப்போ நம்ம பார்க்குற சமுதாய பிரச்சனைகளுக்கு வந்து மூல காரணமே அதுதான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுடைய கடந்த எபிசோட்ஸில் பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னாக்கா, லைக் அதிகமான இந்தியர்கள் வந்து இப்போ எஸ்டேட்டில் இருந்தாங்க தெரியும்.
இது பார்த்தா பேரா மாநிலம், அடுத்து வந்து நெகிரி சிம்லா மாநிலம் மிக அதிகமான இந்தியர்கள். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க சற்று முன்பு, நான் நேரடியாகவே கேட்குறேன், அந்த அரசாங்கமும் சொல்கிறாங்க செஞ்சு தருவோன்னு, இவங்களும் அரசாங்கம் ஆகுனா செஞ்சு தருவோன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே ஒரு கட்சி வந்து 60 ஆண்டுகளும் அரசாங்கமாக இருந்தாங்களே, அப்போ ஏன் செய்யலை? ஓகே, இதுதான் வந்து நம்மளோட இப்போ என்னோட இது இப்போ என்னன்னாக்கா, நம்ம எது செய்யலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த கணக்கு இல்லை. எது செய்யலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கணக்கு இல்லை. பட் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, அதனால தான் அவங்கள மாற்றினாங்க. ஆமாம், அதனால தான் மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றம் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்தி இல்லை. அதனால தான் அந்த மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் வந்தானே இவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்தானே இவங்களுக்கு ஹனிமூன் பீரியட்லாம் யாரும் கொடுக்கல. இவங்களுக்கு ஹனிமூன் பீரியட்லாம் யாரும் கொடுக்கல. ஸோ இவங்க சொல்லலாம் 60 ஆண்டுகள் வந்து தீர்க்க முடியாத விஷயத்தை வந்து நாங்கள் வந்து 8 வருஷத்தில் தீர்க்க முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்ன? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, சில பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து குறுகிய காலத்தில் செஞ்சிடலாம். சில காலத்து வந்து நீண்ட காலங்கள் தேவை வேணும். இன்றைக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் எந்த ஒரு முழு பிரிண்ட் வருது நீங்கள் சொல்ல முடியாது. வந்து நாங்கள் வந்து ரன்சாங்கன் மலேசியாவை வச்சு நாங்கள் திட்டம் எடுக்க போகிறோம், எல்லா மலேசியர்களும் ஒன்று தான் அப்படி இப்படின்னு. நம்ம எல்லா மலேசியரும் ஒன்று ஏன், நானும் மலேசியன் தான், எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஹேண்ட் ஹோல்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதனால் என்னன்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து இதுதான், நாங்கள் முன்ன எடுக்கும் போது இவ்வளோ இருந்துச்சு, நாங்கள் அந்த பிரச்சனைக்கு வந்து இவ்வளோ தீர்வு காணிட்டோம், இன்னும் பாக்கி இருக்கிறது இவ்வளோ, இதை இத்தனை ஆண்டுகள் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியல. இல்லை சொல்ல முடியலையா, இல்லை சொல்கிற அளவுக்கு செய்யலையா? திட்டங்கள் இல்லை. ஓகே, அப்படின்னா ஒரு வரைபடம் இல்லை. தட்ஸ் த நோ லைக் வந்து எதை அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, அது நேஷனல் ப்ளூ பிரிண்ட் வந்து நஜீப் காலகட்டத்தில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தானே அந்த ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை, நம்ம வேறு ப்ளூ பிரிண்ட் போகலாம், நம்ம ஒன்று செய்யலாம்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, மாநில அளவுக்கும் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இதனால தான் நான் இப்போ கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னாக்கா, இந்த தேர்தலில் வந்து இன்னொரு 1ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்கும்போது யாரோ ஒரு அரசாங்கமாக வர போகிறாங்க எல்லாமே. பட் ஜவத்தன் குவார்சா பிரிங்காட் நெகிரி கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று நிச்சயமாக இந்த ஜவத்தன் கோசாவை வச்சு இந்த மாநில திட்டங்களை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மாநில திட்டங்களை வந்து இந்தியர்களுக்காக ஒரு நீங்கள் யார் வேணாலும் கன்சல்டனாக போடுங்க, எத்தனையோ பேர் ஃப்ரீயாக வந்து செய்கிறது கூட இருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கான வரைபடத்தை, இதெல்லாம் மாநிலத்துக்கான வரைபடத்தை போடுங்க, அதை வந்து டேவான் ராயாடில் கொண்டு போய்ட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கான திட்டம்னு சொல்லிட்டு அதை கெசட் பண்ணுங்கள். யார் வந்தாலும் இதுதான் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டாக்க நம்மளுக்கு பிரச்சனை தந்துடும். மாநில அளவில் ஏன்னா வீடு அமைப்பு நீங்கள் மாநிலத்தில் செய்ய போகிறீங்க, எங்களுக்கு நேஷனல்லேருந்து என்ன வரும், மாநில அளவில் எவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா மஜ்லிஸ்லாம் வந்து மாநில அளவில் தான் இருக்கு. மாநில பள்ளிக்கூட நில பிரச்சனை, கோயில் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கள் வந்து போடலாம். அப்போ மாநில அளவுக்கு இருக்கணும். அப்புறம் மாநில அளவில் உள்ளதில் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வந்து தேசியத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஜவத்தன் கோசாலேருந்து யார் இருக்கா, கல்வினா அதுக்கு ஒரு குழு இருக்கும், அப்புறம் வீடு அமைப்புனா அதுக்கு ஒரு குழு இருக்கும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யணும் பார்க்குறோம். ஓகே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. லைக் நம்ம இப்படி தான் ஸ்ட்ரக்சர்டாக வேலை செய்யணும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை பார்த்தோன்னாக்க, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே யாரும் வர பயப்படுறாங்க அல்லது வரமாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சிடணும், சொல்லிட்டோம்னா செஞ்சிடணும். இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிட்டோம். இந்தியர்களை பற்றி பேசினாக்கா, நான் மலேசியரை பற்றி பேசினா தான் எனக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ கொடுப்பாங்க, ஏன் நான் தனிப்பட்டு குழுவாக பேசணும்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்ட பிறகு அப்படி பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து வெற்றி பெற்ற பிறகு எப்படி பேசுகிறாங்கன்னா, நம்ம பேசும்போது ஏதாவது மலேசியராக கொண்டு போகணும், காரணம் என்னன்னா மெஜாரிட்டின்னு. நான் பொறுத்த வரைக்கும் அந்த மெஜாரிட்டியும் வந்து மைனாரிட்டிக்கு நீங்கள் நல்லது செய்கிறது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கிரவுண்டில் போகிறோம், எல்லாம் போகிறோம். இது வந்து அரசியல்வாதிகள் பண்ணுற தவறு. அப்படின்னா அரசியல்வாதிகளே பண்ணுற தவறு தான் வந்து என்னென்னா, நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவாக பேசணும். இந்தியன் கம்யூனிட்டி பிரதமரே சொல்லியிருக்காரு, கோலோங்கன் யங் பாலிங் மிஸ்கின் வந்து என்னென்னா இந்தியன் அப்படின்னா, மிஸ்கின் வந்து மலாய்க்காரர்கள் அதிகமாக இருக்காங்க, பாலிங் மிஸ்கின். அந்த பாலிங் மிஸ்கினுக்கு வந்து நம்ம ABC என்ன திட்டம் வச்சுருக்கோம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து அரசாங்கத்துலேருந்து என்ன போடணும்னா, நாங்கள் இந்தியர்களுக்காக இது செஞ்சிட்டோம், அடுத்து இது செய்ய போகிறோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாக்கா வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பட் நாங்கள் எது செய்யலைன்னு சொல்லுங்கள், எதில் செய்யலைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, இங்கே தான் எனக்கு பிரச்சனை. அப்போ மக்களுக்கே ஒரு கேள்வி வரும், இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சியில் இது கூடயா தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரிங்க லத்தோ, பார்த்தோம்னா நம்ம நீங்கள் ஒரு மக்களாகவும் சரி அல்லது ஒரு NGO லீடராகவும் சரி, நீங்கள் செய்த ஆய்வுகளின்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சில திட்டங்களை சொல்லியிருக்கீங்க இப்படிலாம் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு.
அந்த வகையில் பார்த்தாக்க ஒரு பதிவில் பார்த்துருந்தோம். அதாவது நீங்கள் வந்து கம்யூனிட்டி சென்டர்ஸ் இந்தியர்களுக்கு சமுதாய மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் மாநில அரசின் கீழ் அப்படின்னு சில கோரிக்கைகள் முன் வச்சுருந்தீங்க. நீங்கள் ஜோஹர்லேயே செஞ்சுருந்தீங்க. இப்போ நெகிரிசியம்லேருந்து அதை நீங்கள் கோரிக்கை முன் வச்சப்போ அதில் ஒரு சாலன் வந்துட்டு அதை மேனிஃபெஸ்டோவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னாக்கா, இப்போ 1,71,000 பேர் இந்தியர்கள் இருக்காங்க. அதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் 10 விழுக்காடுலேருந்து 30 விழுக்காடு வந்து 20 சட்டமன்றங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலான்னு. அப்போ நான் 4 கம்யூனிட்டி சென்டர் கேட்குறோம். இந்த 4 ஜோனாக பிரிச்சோமோ ஏறக்குறைய வந்து ஒரு 30,000 50,000 பேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்ரம்பானில் மட்டுமே வந்து ஏறக்குறைய வந்து 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய நிறைய சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரம்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தினால் நெகிரி சிமிலானில் ஸ்ரம்பான் ஜாயாவில் போட்டி போடுறவர் அவர்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அவர் என்ன பண்ணார்னா அதை பார்த்தோன்னா இது நல்ல திட்டமாக இருக்குது, என்னோட மேனிஃபெஸ்டோவில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இது வந்து வரவைக்கு தப்பு இது பண்ணுது. அப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து அவர் போட்டுட்டார். இதே போல் வந்து நம்ம மற்ற இடத்துலையும் போடலாம். இப்போ பிடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ எங்கே முடியுதோ அங்கே வந்து அவங்க. ஆனால் இதில் 2 வித்தியாசமாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினரோட செயல் திட்டம் பண்ணுற ஆஃபீஸ் வந்து கம்யூனிட்டி சென்டரில். ஓகே, இதுதான் நான் தெளிவாக சொல்கிறது. காரணம் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் டோன் வந்துட்டு அவங்க வந்து டோன் வச்சிருப்பாங்க, டோன் வச்சிருப்பாங்க. அது வந்து உங்களோட ஆஃபீஸ், அது உங்களோட ஆஃபீஸ், உங்களோட அரசியல் வேலை செய்யறதுக்கு நீங்க பண்றது எல்லாமே. நம்ம சொல்றது என்னன்னா, இந்த கம்யூனிட்டி சென்டர்னா யார் வேணாலும் வரலாம், எதிர்கட்சி வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், எனக்கு பிடிக்காதவங்க கூட வரலாம். அது வந்து ஒரு இதாக இருக்கணும். ஒன்று வந்து அது வந்து தனிப்பட்டதாக செயல்படணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஏன்னு கேட்டோம்னாக்கா, இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது தான் வந்து இன்றைக்கு அரசாங்க திட்டங்கள் வந்து இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அரசாங்க விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது போய் மக்கள்கிட்ட சேராது இருக்கிறது பெரிய காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு மக்கள் வந்து அவசரமாக பரபரப்பில் போகும்போது எதை பார்க்குறாங்க எது பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி டிக்டாக் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குது, எல்லாருமே இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பம் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முதல்ல வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் அட்வொகேசின்னு சொன்னாக்கா முதல்ல உங்களுக்கு ஒரு டாட்டா இருக்கணும். இந்த இடத்துல என்னோட தொகுதியில் வந்து இவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க, இந்த இந்தியர்களுக்கு இதான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது. அதை வச்சு இந்த கம்யூனிட்டி சென்டரில் வந்து அவங்க நிறைய செய்யலாம். ஒன்று இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம், மாணவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம், பெண்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கலாம், நிறைய ஹேண்ட் ஹோல்ட் ப்ராஜெக்ட் செய்யலாம். ஸோ நம்ம அரசாங்க திட்டத்தை ஏதாச்சும் மேலேருந்து கொண்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வரணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஜோஹர் மாநிலத்தில் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்போ ஜெயிச்சு வந்துட்ட பிறகு இந்த கம்யூனிட்டி சென்டரை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம ஜோஹர் மாநிலத்தை கடைசியாக வச்சது 2 கோரிக்கை தான். ஒன்று 4 கம்யூனிட்டி சென்டர் இருக்கணும், அது மூலிமா மக்களுக்கு தேவையானது செய்கிறது. 2வது வந்து ஒரு ஜவாத்தான் கோசா வந்து உருவாக்கணும் அவங்களுக்குள்ளேன்னு. அதே போல் இங்கேயும் நம்ம எதிர்பார்க்குறது அதே போல் தான் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி சென்டர் தேவை. அதே போல் வந்து ஒரு ஜவாத்தான் கோசா உருவாக்கணும், அது மூலிமா நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னாக்கா, மக்களோட பிரச்சனையை வந்து மக்களே தீர்க்கணும். அதற்கு மக்கள் ஒன்றாக செயல்படணும். இப்போ நம்ம கம்யூனிட்டி சென்டர்னால் ரிட்டையர் ஆனவங்களாம் வந்து ஒரு குரூப் மெம்பராக வந்து திட்டம் போடலாம், அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கவாசான விஷயத்தை பார்த்து ஹேண்ட் ஹோல்ட் ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். நிச்சயமா இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து நம்ம தேர்வு செய்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்க முக்கிய பணிகளில் ஒன்று என்ன பார்த்தோம்னாக்கா, அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது மெயினாக. அடுத்தபடி அவங்க பிரச்சனை சார்ந்த திட்டங்களை வரைவது, பாலிசி மேக்கிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்கள் இடத்தில் இயங்கக்கூடிய இந்த அடுனுடைய ஆஃபீஸ், சட்டமன்ற உறுப்பினருடைய சேவை மையங்கள் இருக்கும், அங்கே நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே எப்படி உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள்? அடுத்தபடியாக டத்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அது தவிர்த்து இந்தியருக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்கணும், அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதற்கு சாத்தியம் இருக்குதா? ஒன்று. அடுத்தபடியாக நமக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த ஓட்டு விகிதம் பெர்சன்டேஜ், இந்த ஓட்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்களா, அவங்க எவ்வளோ பேர் வெளியே வந்து ஓட்டு போடுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்தியர்கள் வந்து கிங் மேக்கர்ஸ்னு பேசுகிறோம். நீங்கள் வந்து வெளியே வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் கிங் ஓட் மேக்கர்ஸ். நீங்கள் ஓட்டு போட வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் வேஸ்டிங் அந்த ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்த ஒரு உரிமையை நீங்கள் இழக்கிறீங்க அந்த வேலையில். ஆகவே பார்க்குற நீங்கள் தயவு செய்து வெளியே வந்து ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். யார் நல்லவர், யார் சிறந்தவர், யார் உங்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஓட்டு போடணும்.
சரிங்களா சார்? 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து இதான் முதல் முறையாக வாக்களிக்க போகிறாங்க. அப்போ அதனால் வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கோலாலம்பூரில் வேலை செய்கிறவங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு 1 hour 2 hours போய் சேர்ந்துடலாம், நீங்கள் வாக்களிக்க போகணும். அதே சமயத்தில் மக்கள் வந்து சில பேர் வந்து நான் பார்க்குறதுல வந்து இப்போ பேசும்போது அலட்சியமாக இருக்காங்க. நம்ம போடலைன்னா பரவாயில்ல, நம்ம போடலைன்னா பரவாயில்ல. வாக்களிப்பதுன்றது உங்களோட உரிமை. அரசனுக்கும் ஒரு ஓட்டு, ஆண்டிக்கும் ஒரு ஓட்டுன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். அதனால் வந்து இதில் ஜனநாயகத்தை நீங்கள் காட்டணும். ஜனநாயக படம் வரப்போ தான் வந்துட்டு போணுச்சு. அதனால் வந்து ஜனநாயகத்தை நீங்கள் காட்டணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாக்களிக்கணும். மாற்றங்கள் நீங்கள் உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு ஓட்டுனால சட்டமன்றமே கிடைக்காதது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழகத்தில் நடந்துச்சு. ஆமாம், அதே போல் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து உங்கள் குடும்ப ஓட்டு, ஈவன் ஜோஹர்ல கூட பார்த்தா சில சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெறும் 100 ஓட்டு அந்த மாதிரி தான், 100 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான். அதனால் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஆனால் அந்த கொண்டாடப்படுவதற்கு நீங்கள் வந்து வாக்களிக்க போகணும். ஆமாம், நண்பர்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. ஆமாம், இல்லைங்களா? ஸோ நம்மோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தொகுதி பற்றி பேசிட்டோம், மேனிஃபெஸ்டோ பற்றி பேசிட்டோம். இப்போது மக்கள் மனநிலை எப்படி இருக்குது நெகிரி செம்பிலானில்? சரி, மக்களுக்கு வந்து 2 விஷயங்கள். ஒன்று, இந்த தேர்தலில் வந்து ஒரு அன்சர்டனாக இருக்காங்க. எப்படி அன்சர்டனாக இருக்காங்கன்னா, இந்த பக்கத்து வந்து ஃபெடரல் கவர்மெண்ட், இந்த பக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினரில் வந்து போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு போன தேர்தலில் வந்து மாய்கா வந்து 2 தொகுதியில் போட்டி போடவே இல்லை. அவங்க போட்டி போடாத, ஏன்னா அவங்க சில மாநிலங்களில் வந்து அந்த 6 மாநில நடந்த தேர்தலில் அவங்க போட்டி போடல. இப்போ திரும்பி வந்து மாய்கா வந்து போட்டி போடுறாங்க. அதே மாதிரி எம்சிஏ போட்டி போடல, இப்போ போட்டி போடுறாங்க. ஒரு விஷயம் நான் பார்த்துட்ருக்கேன், என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து மக்களை வந்து முன்ன வந்து வீடு வீடாக போய் சந்திக்கிறது வந்து ஒரு பக்கத்து இருந்தாலும், யூடியூப்லேயும் வீடியோலையும் வாட்ஸ்அப்லேயும் வந்து 1000 கணக்கமாக பேசி 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 இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து சில சமயத்தில் வந்து இது எந்த கட்சின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. யாருக்கு ஓட்டு கேட்குறா, எந்த தொகுதியில், ஏன்னா முன்ன வந்து ஓட்டு கேட்கறதுக்கு நீங்கள் இங்கேருந்து இங்கே வருவீங்க, இப்போ வந்து அந்த தொகுதியோட வீடியோ எனக்கு வருது, போன ஜோஹரில் நடந்த வீடியோட தொகுதியும் எனக்கு வருது, இதுக்கு முன்னே 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னே நடந்த வீடியோவும் வருது, பழசு எப்போ பேசினாலும் அதுவும் வருது. ஸோ மக்களை வந்து பெரிய குழப்பமாக இருக்குங்க. ஸோ மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை வந்து என்னென்னா, ஒன்று, நீங்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்க போகிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் பிறகு வரும். இது வந்து ஒன்று. சட்டமன்ற உறுப்பினர்ன்றது என்னென்னா, உங்களோட மாநில சார்ந்த விஷயங்களை, வீடு, அப்புறம் வந்து நில விஷயங்கள், இப்போ சுக்காய் பிந்து சுக்காய் தக்சிரான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றது. உங்களோட ஜலன் ராயாலையும் வந்து சில இது ஃபெடரல் இருக்கும், சில இது வந்து இந்த மஜ்லிஸ்க்கு நீங்கள் காசு காட்டினீங்கன்னா அதெல்லாம் உங்களோட மஜ்லிஸோட. இந்த கால்வாய் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்களா இல்லையான்னு. இன்னொன்று, இந்த 5 நாளில் வந்து நீங்கள் வந்து பீலே கிராக்கான் அங்கே இருக்கும், பேசுகிறவங்களும் வந்து போகிறவங்களும் வந்து இங்கே என்ன மசாலான்னு கேட்பாங்க. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லணும். அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை வந்து இந்த டைமில் நீங்கள் சொல்லும் போது உடனே நான் பார்க்குறேன், எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை போட்டி போடுறவங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்துமா இதை தீர்த்து கொடுத்துறோம், இல்லை நாங்கள் வந்துமா இதை அம்பி மக்களும் சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். அதனால் மக்கள் வந்து இந்த வாட்டி வந்து தெளிவாக இருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நான் கேட்டுக்கொள்வது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வாக்களிக்கும் போது யார் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து கரெக்டான ஆளாக இருப்பாங்க, ஒன்று அது நீங்கள் பார்க்கணும். 2வது வந்து நீங்கள் வாக்களிக்கும் போது திடீர்னு வந்து இந்திய சமுதாயத்தை கேட்டுக்கொள்வது ஒன்றுன்னு தான், நீங்கள் ஓட்டு போட்டுட்டு திடீர்னு வந்து நம்மளோட பிரதிநிதிக்கு நீங்கள் ஓட்டு போடாது இருந்துட்டு கடைசியில் சில பேர் ஜெயிச்சுட்டு வந்தோன்னே கடைசியில் இந்தியர்களே அங்கே இல்லைன்னு சொன்னாக்கா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சட்டமன்றத்தில் எஸ்கோக்கோ இல்லை எதுக்கு போக முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பை கெடுத்துருவோம் நம்ம. அதனால் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இவங்களுக்கு வாக்களிப்போம், இவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்தியர்களும் எஸ்கோ வரணும்னா நீங்கள் இந்தியருக்கும் வாக்களிக்கணும். அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு விஷயம் சார், இப்போ ஓட் வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலுமே கூட நம்ம போன எபிசோட் பேசுகிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த ஓட்டிங் பற்றி மக்கள் வெளியில் பேசணும்,
இந்த தடவை நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் அல்லது இந்த ஒரு நபரை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசணும், பேசினா தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அகெயின் இந்த நெகிரிசிமன் எலெக்ஷன்லையும் அதே சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை மாற்றுறீங்களா? இல்லை, கண்டிப்பாக தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, மெசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும், இந்தியர்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக சொல்லணும். ஓகே, அது நீங்கள் சொல்லணும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நான் இந்த கட்சிக்கு ஆட்சி கொடுக்கணுன்னா எனக்கு இதெல்லாம் வேணும், நான் உங்கள் கட்சிக்கு போடணுன்னா இதெல்லாம் எனக்கு வேணும், அதனால் இந்த கட்சி வந்து எனக்கு இது செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தயாராக இருக்காங்க, அதனால் நான் வந்து ஓப்பன்லி இவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பேசினா தான் நாங்களும் வந்து இது செய்வோன்னு சொல்லிட்டு அவங்களால கேட்க முடியும். ஆனால் கடைசியில் ஓட்டு போட போகிறது நீங்கள் தான். இங்கே இவருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறது என்னென்னா, தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, ஏன் நான் தமிழகத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா நம்ம அங்கே பெரிய மாற்றத்தை பார்த்தோம். அதுக்கு வந்தது பெரிய காரணம் என்னென்னா, போகிற இடத்துலலாம் போட்டி அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான், போட்டி அவங்களுக்கும் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, ஆனால் போட்டி இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான், போட்டி இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இரண்டாவது வந்து கொடுக்கும்போது ஒட்டுமொத்த ஓட்டும் வந்து நான் இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. எங்கே போகிறாங்களோ ஆமாம் இனிமேல் அங்கே தான் சொல்லிட்டு அந்த கலர் சட்டை போட்டுக்கிறது, அந்த கலர் ஜெய்சி போட்டுக்கிறது எல்லாம் இப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, மக்கள் இப்பயே பேச ஆரம்பிங்க, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க, யார் வெற்றி பெற போகிறாங்க. ஆமாம், ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து உங்களுடைய முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை நழுவ விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு சனிக்கிழமை நீங்கள் ஓட் போட போகிறீங்க. திரளாக வந்து ஓட்டு போடணும். எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் 18 வயசு 19 வயசு இருக்குங்க, முதல் முறையாக நீங்கள் ஓட்டு போடுவீங்க. ஸோ உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து சார் இன்னும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் எப்படி செக் பண்ணுறது? ஹவு டு தே செக் எலிஜிபிலிட்டி? ஒன்று வந்து எஸ்பிஆரில் நீங்கள் போய்ட்டு அதான் கரெக்டாக எஸ்பிஆரில் போய்ட்டு .gov.spr.gov.my அதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட அடையாள ஆவணங்கள் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் நெகிரிசிமிலானில் வாக்களிக்கிறதா இருந்தால் தான் உங்களுக்கு வாக்குது. திடீர்னு நீங்கள் பழைய அட்ரஸ் வந்து பேராக்லியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேர்தலில் இப்போ இடம் இல்லை, பேரா மாநில தேர்தலுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அங்கங்கே அது பிடிஎம்னு சொல்லுவாங்க, எந்தெந்த இடத்துல பெட்டி வண்டி போட போகிறாங்களோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெனபி போட்டோ இல்லை ஒரு ஆஃபீஸ் திறந்தோ எல்லா கட்சியில இருந்தும் வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்பயே போனீங்கன்னா நீங்கள் அங்கே பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த கேண்டிடேட்டுங்களும் வந்து ஹேண்ட்பில்ஸ் மாதிரி வந்து இவங்க யார் பேர் இருக்காங்க, எந்த இடத்துல ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வீட்டில் போய் கொடுத்துட்டு வராங்க. வீட்டிலே போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 3 நாள் ஓட்டு இருக்குது, நீங்கள் வந்து இதுதான் உங்களோட ஓட்டோட இடம், நீங்கள் எந்த போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒன்று வந்து மேக் ஷூர் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து என்னென்னா இன்டைரக்ட் கேம்பெயின். ஓகே. ஸோ நண்பர்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நெகிரிசிமன் எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் கேட்டு வாங்க முடியுமா, பெற முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் வேலை என்னென்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் செக் பண்ணுங்கள், உங்களுடைய புதுசாக எங்கே அப்படிலாம் பார்த்துக்குங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகளுமே கூட அங்கங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க, பூத் போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு முக்கியமாக செக் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த அன்றைக்கு ஓட் போடுற அன்றைக்கு நீங்கள் போய் ஓட் போடணும், அது ரொம்ப முக்கியம். இல்லை, அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோஹர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், சரியான மழை. ஸோ இப்போ நெகிரிசிமிலான்லேயும் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த எலெக்ஷன் டைமில் மழை வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சில பேர் மோட்டரில் போவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடை இருந்துச்சுன்னா கொடை எடுத்து வச்சுங்க, ரெயின் கோட் இருந்தால் ரெயின் கோட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி காலையிலே ரெடி ஆயிருங்க. முதல்ல வாய்ப்பு கிடச்சுன்னா போய்ட்டு ஓட்டு போட்டு வந்துடுங்க. டோன்ட் வெயிட். ஓகே, டோன்ட் வெயிட், மேக் ஷுர் யூ vote. சரிங்களா? ஸோ இது தவிர்த்து நெத்தோ இப்போ இன்னொரு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அப்படின்னாக்கா, இப்போ நெகிரிசிமிலான் பாரிசான் ஜெயிச்சாக்க அடுத்து வந்துட்டு நம்ம நேஷ்னல் எலெக்ஷன் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஓகே, சரி, எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னாக்கா, இந்த எலெக்ஷன் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக போகும் அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஜோஹர் மாநிலம் முடிஞ்சானே நம்மளுக்கு வந்து நெகிரிசிமிலான் முடிஞ்சானே நம்மளுக்கு உடனே மலாக்காடு வரும். மலாக்காடு முடிஞ்சானே நம்மளுக்கு வந்து சரவாக்காடு வந்துடும். சரவாக் நெக்ஸ்ட் 4ஆம் மாதம். பட் நம்ம இப்போ சில விஷயங்களை பார்த்துருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, துணை பிரதமர் ஜயீத் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காருன்னா, நம்ம வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டில் கடைசி வரைக்கும் இருப்போம். ஓகே, ஃபெடரல் கவர்மெண்ட்டில் கடைசி வரைக்கும் இருப்போம். பிரதமர் எப்போ வந்து ஆட்சி கலைக்க சொல்கிறாங்களோ, எப்போ ஆட்சி கலைக்கிறாங்களோ அன்றைக்கு தான் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம பிரதமர் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஜோஹரில் சொன்னார், ஜோஹரில் ஜெயிச்சாலும் நான் தான் பிரதமர், ஜோஹரில் தோத்தாலும் நான் தான் பிரதமர்னு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல கடப்பட்டிருக்கேன்னா, நெகிரிசிமிலானில்
தோத்தாலும் அவர் தான் பிரதமர், நெகிரி சிம்மலால் ஜெயித்தாலும் அவர் தான் பிரதமர். ஸோ அவர் தான் முடிவு பண்ணணும் எப்போ வந்து நம்மளால் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் மக்களுக்கு தேவை என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாநிலத்தில் அவங்க ஓட்டு போட போகிறவங்க அடுத்து ஃபெடரலில் யார் வர போகிறான்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையும் அவங்கள்ட்ட இருக்கணும். ஆமாம், இன்றைக்கி நம்ம இங்கே வாக்கு போடுறோம், இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பி இருக்குது, அவங்க ஃபெடரல் கம்பெனி அமைப்பாங்களா அப்படின்னு சொல்கிற இதுவும் நம்மளுக்கு வரணும். அப்போ ஏன்னா மாநிலமும் இதுவும் நிறைய இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அனுகூலமாக இருக்கும். ஓகே, ஸோ மக்களாகிய நீங்கள் உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. ஆகவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். வருகின்ற சனிக்கிழமை உங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ், நெகிரி சிம்மலான் மக்களே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய ஓட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. போயிட்டு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சி செய்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு கட்சிக்காகவோ அல்லது யாரோ ஒரு தனிநபருக்கோ நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுக்காக இல்லை. இது மெயின் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னாக்க, நம்முடைய மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். ஏன்னா நம்ம இந்த தேர்தல் சூழலில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்து சொல்லியிருப்பாங்க. இதற்கு முன்பு நீங்கள் ஓட்டு போட்டவங்க சொன்னதை செஞ்சாங்களா? அடுத்து இப்போ நீங்கள் ஓட்டு போடுறவங்க இப்போ சொல்கிறத செய்வாங்களா? அதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடணும். சரிங்களா? ஓகே ராதோ, ஸோ நம்ம நிகழ்ச்சியை கன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, நீங்கள் வந்து கடைசியாக முடிக்கும்போது ஒன்று சொன்னீங்க, முன்பு வந்து வேறு மாதிரியான அரசியல், இப்போ வந்து வேறு மாதிரியான அரசியல். முன்பு வந்து யாராச்சும் என்னாச்சும் சொல்லிட்டு போயிடலாம், அது நம்மள்ட்ட ரெக்கார்ட் இருக்காது. ஆமாம், இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்னென்ன விஷயம் வந்து கேட்கணுமோ அது தெளிவாக கேளுங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பிரதிநிதியாக வரவங்க வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ சேகரித்து பத்திரமா வச்சுங்க. யூடியூப்பில் வருது, எங்கெங்கேயும் வருது, சேவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ப்ரூஃப். இன்னொரு நாளைக்கு நீங்கள் போய் டிமாண்ட் பண்ண போகிறோன்னா இதுக்கு வாக்கு கொடுத்தா இது நீங்கள் வாக்கு கொடுக்கலன்னு ஒன்று. இன்னொன்று, அடுத்த சன்னதி, அடுத்து வர ஜெனரேஷனுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இது சொன்னால் இது செய்யலை, அதனால தான் நீ இந்த வாட்டி ஓட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எவிடன்ஸோடு பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் அது இருக்கும். இன்னொன்று வந்து த ரிசல்ட் டாக் லவுடர் தென் யூன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட் மெசேஜ். அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஆதரிப்பீங்க, நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஆதரிப்பீங்க, நல்லா செய்யலைன்னா நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து அதான். ஸோ அதனால் வந்து த ரிசல்ட் டாக் லவுடர் தென் யூ. அதனால் நீங்கள் வந்து இப்போ வாய் திறந்து பேச வேண்டியதில்லை, வாக்கு அளிங்கள். வாக்களித்து இந்த அரசாங்கத்திற்கு வந்து நீங்கள் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் யார் சிறப்பான சட்டமன்ற உறுப்பினரோ அவர் அறிந்து, அந்த கட்சியை அறிந்து அவருக்கு வாக்களிக்க வேண்டியது உங்களோட உரிமை. காரணம் என்னென்னா, இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராங்க. அவங்க வந்து நல்ல சேவையாளராக இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய ஓட் உங்களுடைய உரிமை. தயவு செய்து உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள். வருகின்ற நெகிரி சிம்மலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து பாரிசானா பாக்கத்தானா என்ற முடிவை நீங்கள் எடுங்கள். நாங்களும் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.